ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது என்னோட ஒரு ஃப்ரைடே விலாகு. இது வந்து 1 வீக்குக்கான ஃபுல் விலாக்ஸு. அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் வந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு பூரி சாப்பிடணுன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம். எனக்கு பூரி செய்ய வராது. இங்கே வந்து என்னென்னா ஒரு சப்பாத்தி கிடைக்கும். அது சப்பாத்தியை 4ஆக கட் பண்ணி பூரி செய்துவேன். நான் பூரி செய்யும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டேன், பூரி செய்ய மாட்டேன். மேக்ஸிமம் பூரி சாப்பிடாம அன்னைக்கு ஃப்ரைடே மட்டும் வெளியே போடுவோம். எப்பவும் போக மாட்டோம், எப்போவாச்சும் ஒரு வாட்டி சாப்பிடணும்னு தோணும்போது போவோம். அது பிள்ளைங்க ரொம்ப கேட்பாங்க பூரி செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறேன், நம்ம எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வெளியே பக்கத்தில், நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு மலையாளி ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் எல்லாருமா சேர்ந்து. அங்கே போயிட்டு நாங்கள் எல்லோரும், நானும் பையன் பொண்ணும், நாங்கள் 3 பேருமே வந்து பூரி சாப்பிட்டு. தான் டேஸ்டி ஹோட்டல். அது வந்து மலையாளி ஹோட்டல், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஹோட்டலுக்கு பேர் கேட்ட மாதிரி நல்லாயிருக்கும். நாங்கள் பூரி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பருப்பு குழம்பு, அப்புறம் வெஜிடபிள் குருமா, சட்னி, அப்புறம் துவையல் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான துவையல்னு நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் பரோட்டா சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் பூரி, எங்களுக்காக தான் மெயினாக போனது. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்கள வெளியே விளையாட விட்டுட்டோம். அவங்க இது வந்து எங்கள் வீட்டோட பேக் சைடு. பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அப்படியே சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்தோடனே டைஜஷன் ஆகணும்ல, மேக்ஸிமம் வேறு எந்த நாளும் அவங்களுக்கு டைம் இருக்குது அது விளையாடுறதுக்காகவே. ஃப்ரைடே 1 டே மட்டும் வந்து அவங்க ஜாலியாக விளையாடிப்பாங்க. அதுக்கப்புறம் இது என்னோடய பேக் சைட் கார்டனிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் டே ஃப்ரெஷ் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். 1 வீக்குக்கு தேவையானது க்ராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்தில்ல, அதனால் வந்து இது மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போகும்போது கார்ன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ வந்து சீசன், அதனால் வந்து கார்ன் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இந்த அக்டோபர் நவம்பர் டைமில் வந்து இங்கே வந்து சீசன் வரும். அதனால் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததும் டே ஃப்ரெஷ்ஷில் போய் அங்கே பில் போட்டுட்டு இந்த அண்ணா தான் இருந்தாங்க பில் போடுறதுக்கு. நம்ம என்ன திங்ஸ் கேட்டாலும் மேக்ஸிமம் எடுத்து தருவாங்க. நமக்கு ஒரு திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டோன்னா அவங்க அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டே ஃப்ரெஷ். திருப்பி இது தான் வாங்கிட்டு தான் கார்ன், அப்புறம் ஸ்வீட் போட்டுட்டோம். ஆப்பிள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஃப்ரெஷ்ஷாக தான் கார்ன் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை குக் பண்ணி சாப்பிட்டுட்டோம் உடனே வந்த உடனே. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் மசாலாலாம் பொடிக்க வேண்டியது இருந்துச்சு. சில்லி வறுத்துட்டேன். மசாலா வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு தான் வருவேன்னா, பொடிச்சு வாங்கிட்டு வர மாட்டேன். ஊர்லேருந்து ஒரு வாட்டி கொண்டு வந்து அது கெட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இங்கே ஒரு மிஷின் வாங்கிட்டோம். அது இங்கே குவைட்லேருந்து தான் வாங்குறது, ஊர்லேருந்து கொண்டு வரல. எல்லா மசாலாம் ஊர்லேருந்து வரும்போது 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து தான் பொடிக்கிறது. தேவைக்கு அப்பப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து அதை வறுத்துட்டு பொடிச்சிருவேன். இது அந்த மிஷினு ரொம்ப அழகாக பொடியும். நம்ம மஞ்சள் வர அவ்வளோ மசியாக பொடியும் அந்த மாதிரி. இதுக்கு வந்தால் இந்த மிஷின் வந்து கேரண்டி கிடையாது. பட் இது ஹேண்டில் பண்ணுறது ஃபுல்லாக ஹஸ்பண்ட் தான். எனக்கு இது கொஞ்சம் பயம், எனது கொஞ்சம் நல்ல சவுண்டு வரும். அதனால் இது ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டேன். சும்மா பேர் தான் அதை வந்து அரிச்சு கொடுப்பேன். இதுக்கு வந்து அந்த சல்லடையெல்லாம் கொடுத்துருவாங்க அவங்களே. இந்த எக்ஸ்ட்ரா பிளேடு கொடுப்பாங்க. பிளேடு ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். ஆன் பண்ணக்கூடாது, ஆனில் இருக்கக்கூடாது சுவிட்ச் அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இது சில்லி தான் நம்ம இடிச்சிருக்குது. நம்ம வந்து சலிக்கணும்னு தேவையில்லை, பட் நாங்கள் கொஞ்சம் சலிச்சிப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ நம்ம எப்படி நம்ம கடையில் வாங்குவோமோ அந்த அளவு இருக்கும். அது டர்மரிக்கே எவ்வளோ பொடிக்குன்னு சொன்னால் அந்த அளவு. அதனால் டர்மரிக் பொடிக்கிற வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நான்வெஜ் ரொம்ப செய்கிறதுனால அது தேவை. ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு அது தேவைப்படும். அதனால் அந்த டைமே நான் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவும் பண்ணும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 2 வீக்ஸ் பண்ணி வச்சுன்னா கெட்டு போகாது, கலர் சேஞ்ச் ஆகாது. நான் இந்த மெத்தடில் தான் பண்ணும். ஜிஞ்சர் எடுத்து தோல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு, கார்லிக் அதே போல் உடச்சிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுப்பேன். ஜிஞ்சரும் போட்டு கார்லிக்கும் போட்டுட்டு ஆலிவ் ஆயில் விடணும். நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் விடலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் விட்டேன்னா கலர் மாறாது. அதனால் வந்து ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் சால்ட்டு, கல்லுப்பு இருக்குல்ல, அந்த கல்லுப்பு அதுவும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் டோரில் வச்சுட்டிங்கனாலே போதும். அவ்வளோ உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். பட் வந்து கை போடக்கூடாது, ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் கை படாமல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கெட்டு போகாது. நம்ம எடுக்கும் போதும் அந்த ஸ்பூன் வந்து ட்ரையாக இருக்கணும்.
ஏன்னா வந்து தண்ணி இருக்கக்கூடாது ஸ்பூனில். ட்ரையாக இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். கிளாஸ் பாட்டில் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். பட் எப்போவுமே ஸ்பூன் கையே படக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நம்ம எடுக்கும்போது ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, மேக்ஸிமம் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. திரும்ப நைட்டு சிக்கன் குழம்பு ஆஸ் யூஷுவல் எப்போவும் அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். திரும்ப என்ன பண்ண நைட்டுக்கு தோசை மாவெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் மிக்சியில் தான் அரைப்பேன். கிரைண்டர் யூஸ் பண்ணல. கிரைண்டர் இருக்குது, பட் வந்து இப்போதைக்கு டெலிவரி ஆனாலும் வந்து வெயிட் தூக்க வேணான்னு சொல்லிவிட்டு அதை ஒதுக்கி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் மிக்சியில் தான் இப்போ அரைச்சிக்கிறேன். வந்து 2 days 1 time அரைக்கிறனால கம்மியாக போட்டு அரைச்சிப்பேன். கிரைண்டர்னால் கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு 2 days போகும். அதுக்கப்புறம் திருப்பி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த கிராசரிஸ் எல்லாமே எடுத்து ஒவ்வொன்றா பாட்டில் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது. அது பாட்டில் தட்டிட்டோன்னா அது கொஞ்சம் நாளுக்கு நமக்கு டிஸ்டர்பாக இருக்காது. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்துட்டு இருந்தால் ஈஸி. ஏன்னா சின்ன பிள்ளை எப்போ தூங்குறாலோ அந்த டைம் தான் எனக்கு ஒர்க் பண்ண முடியும். அவளை வச்சுட்டு எனக்கு செய்கிறது கஷ்டம். சம்டைம் நான் வீடியோ எடுப்பேன், அவள் அழுதுகிட்டே இருப்பான். அதனால் எப்போல்லாம் அவள் தூங்குறாலும் அந்த டைம் டக்குன்னு வந்து செய்துகிட்டே இருப்பேன். இது வந்து கல்லுப்பும். இந்த அந்த பரணி வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. 3 பரணியாக வாங்கிட்டு வந்தேன். ஒன்று கல்லுப்பு, ஒன்று நார்மல் உப்பு வச்சுருப்பேன், தூளுப்பு, இன்னொன்று வந்து புளி வச்சுருப்பேன். இந்த மாதிரி இது அப்பப்போ தேவைக்கு எடுத்துக்கிறது. பட் எதுவும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாங்கிட்டு வந்தோடனே மூடியை உடச்சிட்டேன். அது லைட்டாக மூடி வந்து லைட்டாக உடஞ்சிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். உடச்சிட்டேன், கையிலேருந்து கீழே வச்சு. கொண்டு வரும்போது நல்லா தான் கொண்டு வந்தேன். இங்கே வந்து யூஸ் பண்ணுறதுல வாஷ் பண்ணல, கீழே விழுந்துட்டு கை தவறி. அதுக்கப்புறம் தான் அந்த 5.5 பெட்டி. பட் இது வந்து அந்த ஸ்டீல் வந்து நல்லாயிருக்கு. பட் இதில் ஒரு வந்து மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லும்போது இதில் வந்து கீழே விழுது. நம்ம வந்து வைக்கும்போது சம்டைம் அந்த பாத்திரம் லைட்டாக சரிஞ்சு ஏதாச்சும் அது வந்து நமக்கு வந்து கீழே விழுது. அவ்வளோதான் இதில் மைனஸ் பாயிண்ட். வேறு எதுவும் இது இல்லை. இதுவும் நான் இங்கேருந்து வாங்கினது. அது ஊரில் நான் கொண்டு வரல, நான் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து பட்டை வந்து இங்கேருந்து வாங்கினது. இந்த பட்டை கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் பல்காக தான் கிடைக்கும். கொஞ்சமாக நம்ம ஒரு மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய்கள் இங்கே வாங்க முடியுது. கொஞ்சம் நிறைய தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளாடி போட்டு வச்சோம். ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நமக்கு எப்போவும் அந்த பாக்ஸே திறந்து எடுக்க வேணாலும் இது வந்து ஒரே இதிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுருப்பேன். பெரிய பாக்ஸ்லேருந்து இல்லை அதை உடச்சி வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலைன்னா பிரிஞ்சி இலை வச்சு உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வந்து மைதா மாவு கோதுமை மாவெல்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து கோதுமை மாவில் 5 கிலோ வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வந்து பக்கெட்டில் ஏதாவது ஒன்றா ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி வந்து ஸ்டோர் பண்ணும்போது பூச்சி பிடிக்காமல் இருக்குது இந்த பிரிஞ்சி இலையை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பூச்சி வராது உங்களுக்கு. அது வந்து அந்த ஒரு பக்கெட் தீர்ந்தோடனே திருப்பி அந்த பிரிஞ்சி எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுலேயே போட்டு திரும்ப நீங்கள் போட்டுட்டிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். இந்த கிராம்பு வந்து ஒரிஜினல் கிராம்பு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு அண்ணா வரும்போது கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து வரும்போது யாருக்காவது ஏதாவது திங்ஸ் கொடுப்போம், அதே போல் வந்து அவங்கள ஸ்ரீலங்காலேருந்து வரும்போது தருவாங்க. இது வந்து அந்த ரெட் கலர் கிராம்பு, அது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மணமாட்டம் இருக்கும், அது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஏலக்காய் நம்ம வீட்டில் இதுதான் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து வாங்கி வச்சுட்டோன்னா அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு டைம் கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 2 to 3 months வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இந்த க்ராசரிஸ் எல்லாம் நமக்கு போயிட்டே இருக்கும். இந்த பெப்பர் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது, அது இருந்தாலும் எனக்கு போயிட்டே இருக்குது. ஊர்லேருந்து ஒரு 2 kg ஏதோ கொண்டு வந்தேன், அதுதான் போயிட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் ஊருக்கு போகும் திரும்ப வாங்கிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஃப்ரீசர் வைக்க மாட்டேன். தேவை முடிஞ்சிச்சுன்னா உடனே வந்து என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடும். அப்போ வந்து நம்ம பூச்சி பிடிக்காது. எல்லா மசாலா ஐட்டமும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம அந்த ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் நம்ம வெளியே வைக்கும்போது கொஞ்சம் வண்டு வருது. அப்போ வந்து இங்கே வந்து சின்ன பேக்கெட் கிடைக்காதுல, நான் வாங்கிட்டு வந்து தீர்ந்துருச்சு. இங்கே வாங்கும்போதும் ஒரு 400 கிராம் அந்த மாதிரி தான் கிடைக்குது. அதை நான் என்ன பண்ணிடுவேன்னு சொன்னால் இதில் தட்டி வச்சிடுவேன். கொட்டிட்டு மீது அந்த கவரோட என்ன பண்ணிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன். ஃப்ரீசரில் வச்சாலும் நோ ப்ராப்ளம், ஃப்ரீசரில் இடம் வந்துச்சுன்னா அப்படி வச்சிடலாம். ஒரு பாக்ஸுக்குள்ளாடி வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கழையாது. நம்ம எடுக்கும்போதும் தேவைக்கு நம்ம வந்து தட்டிக்கலாம், ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இந்த இதுவும் 400 கிராம் இது நான் இங்கே வாங்குது. இப்போ நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ தான் தீர்ந்துருச்சு. இப்போ தான் நான் திரும்ப வந்து ஜீரகம் வாங்கியிருக்கேன் போடுறதுக்கு. மீது எல்லாமே எனக்கு நான் வாங்கிட்டு வந்து வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 2-3 months தான் நான் வாங்கிட்டுருக்கேன் வெளியே. அந்த மாதிரி திரும்ப வந்து நமக்கு வந்து திரும்ப சால்ட் அண்ட் பெப்பர் வந்து அந்த சின்ன பாட்டில் போட்டு வச்சுக்க நமக்கு எதுக்காக தேவைப்படும் போது. இப்போ நம்ம எக் ஆம்லேட் பண்ணும்போது கூட நம்ம இதில் தட்டிக்கலாம்ல, அந்த மாதிரி. இதுவும் ரொம்ப ஃபில் பண்ண மாட்டேன், பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண மாட்டேன். இது ஸ்டீல் வந்து
கிளாஸ் வந்து இருந்துச்சு. கிளாஸில் வந்து அந்த அளவு எனக்கு ஹோல் வந்து கரெக்டாக வரல. அதனால் இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஹோல் உண்டு. இது பிக்கு, இது கொஞ்சம் ஸ்மால், இன்னொன்று ரொம்ப ஸ்மால். அந்த மாதிரி நமக்கு என்ன டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொட்டிக்கலாம். இது ஈஸியாக இருந்தனால நான் இது வாங்கிட்டேன். நம்ம கிளாஸில் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. பட் அதில் சம்டைம் வந்து சால்ட் ஒட்டி வந்து என்னால் என்ன பண்ண முடியல, அது போட முடியல. அதனால் வந்து நான் இந்த மாதிரி இது ஒன்றுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். அந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த இதுக்கு என்ன குழம்புக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம். பட் குழம்புக்கெல்லாம் இதெல்லாம் தைக்க மாட்டேன். நம்ம இப்போ வந்து எக் ஆம்லேட்டோ இல்லை எக் தோசை அந்த மாதிரி போடும்போது இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. திரும்ப இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பொண்ணுக்கு பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு சாப்பாடுக்கு ரெடி பண்ணி போட வேண்டியது இருந்துச்சு. ராகி ஊற போட வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு தான் பின்ன பனங்கற்கண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பனங்கற்கண்டுனா இப்போ வந்து ரொம்ப தேவைப்படுது. குளிருங்க ஸ்டார்ட் ஆனால பிள்ளைங்களுக்கு அப்பப்போ பனங்கற்கண்டு தண்ணி கொடுக்கணும். பாலில் பனங்கற்கண்டு போட்டு கொடுக்குறதுக்கு குட்டி பிள்ளைக்கு எல்லாருக்குமே பனங்கற்கண்டு யூஸ் ஆகுது. ஊரில் வந்து ஆமாம் வாங்கிட்டு வந்து தீர்ந்துடுச்சு, காலி, எல்லாமே காலி. இனி ஊருக்கு போனால் தான் வாங்க முடியுது. இது இங்கேருந்து வாங்கினது சின்ன சின்ன பேக்கெட்டு. பட் வந்து ஊர அளவுக்கு பார்க்கும்போது இங்கே வந்து அந்த அளவுக்கு எனக்கு அது செட் ஆகாது. பட் ஊரில் அவ்வளோதான் அந்த காய்க்கு அது வந்து கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு மனம் வரும். பட் இது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் ஊரில் உள்ளது பிள்ளைங்களுக்கு சளிக்கும் டக்குன்னு கேட்கும். இது அந்த அளவு இதாக இருக்காது அவ்வளோதான். இது பிள்ளைக்கு ஆனால் ராகி ஊற போட்டாச்சு. அவனுக்கு நைட்டே ஊற போட்டுட்டோன்னா காலையில் அவளுக்கு வந்து ராகி பால் எடுத்து கொடுக்கறதுக்கு பிள்ளைங்களோட வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் பிள்ளைங்க கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா நிறைய நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லாம். நீங்கள் பிடிச்சிருந்தவங்க அதை போய் பார்த்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நான் பிள்ளைக்கு மேக்ஸிமம் வந்து சின்ன கிண்ணத்தில் வச்சு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா தட்டிட்டுருவா. என்கிட்ட வந்து அவள் ஃபுல்லாக தட்டிட்டுறனால எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா ஃபுல்லாக ஃபுட் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். அதுக்காக நான் ஒரு சின்ன பாட்டு வாங்கி, அதாவது நம்ம வெளியே போனால் கூட எனக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வீட்லேயே அதான் கொடுப்பேன். வெளியே எங்கே போனாலும் கூட நான் அது வச்சு தான் மேக்ஸிமம் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு இது பாட்டில் இது பிளாஸ்டிக்கு, இது சீப், அவளுக்கு இது கிடையாது. அந்த பக்கத்தில் இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் உள்ளாடி தட்டிட்டிங்கன்னா அந்த பிதிக்கி கொடுக்கும்போது இந்த ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூன் வெளியே வரும். க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சின்ன ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ் வச்சு நமக்கு இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இப்படியே வாயில் வச்சு அவங்களே தேவைக்கு எடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த சிலிக்கான் மாதிரி பட்ட இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிங்கு வேலையெல்லாம் இருந்துச்சு. க்ளீனிங் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவ்வளோதான். அந்த சிங்கில் அந்த மார்ஜினெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு க்ரே கலர் போட்டிருக்கோம். இது இங்கே உள்ள பைப். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய பிஸி ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.